நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் கான்செப்ட் தொலைதூர கல்வி அப்படின்றத பார்க்க போகிறோம். தொலைதூர கல்வியில் கைபேசி தொலைபேசிகள், தட் இஸ் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங். அதாவது அச்சிடப்பட்ட பாடப்பொருள் இணைந்து விரிவுரையாளர்களோ லெக்சரோ மாணவர்களிடந்து கருத்துக்களை பெறவும் உருவாக்கக்கூடிய ஒரு விளையாட்டு உருவகப்படுத்துகிறதோ ஒரு வினாடி வினா நம்ம சொன்ன அதே கான்செப்டை திருப்பி இது பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா ஒரு ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது ஒரு மாணவரை ஏதோ ஒரு டிபேட்லேயோ இல்லை விவாதத்தில் ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு தேவையான ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திறனை கூட வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வாங்கலாம்னா இப்போ ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இது வழியாகவும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காணொலி வீடியோ அங்கே சொன்ன அதே தான், கொஞ்சம் டிஃபர் ஆகும்ல தான். அது வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு வந்துடும். இப்போ தொலைபேசி வந்து ஆதரிக்கக்கூடிய கற்றல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா OER சொல்கிறாங்க. அதாவது இணையத்தில் சில திறந்த கல்வி வளங்கள், அதாவது அந்த ஓப்பன் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவது அந்த ரிசோர்ஸ் அதிகமாக பாடப்பொருட்களை அணுகுமாறு செய்யலாம். அது பேர் OER சொல்லுவாங்க. தமிழில் திறந்த கல்வி வளங்கள் அப்படி சொல்லுவாங்க. இது மூலமும் நம்ம அந்த ஆப் மூலமும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஒரு ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் யூனிட் முடிய போது கிட்டத்தட்ட நம்ம கைபேசியை யூஸ் பண்ணுறனால என்னென்ன யூசேஜ் இருக்குது, ஏன்னா இது மிகப்பெரிய சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபிஷியண்ட்டாக உள்ள தொழில்நுட்பத்தில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது அதிகரித்து வரும் உலகியல் மற்றும் அந்த இணைய பயன்பாடுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நேரத்தை அதிகமாக செலவு பண்ணாமல் நம்ம ஈஸியாக நம்மளோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம யூஸ் பண்ண விஷயம். அண்ட் செகண்ட் வந்து ஊடாடும் வெள்ளை பலகை அடிப்படையிலான கற்றல், இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு லேர்னிங். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒயிட் போர்டு லேர்னிங் எல்லாமே முன்னாடி பிளாக் போர்டு லேர்னிங்லேருந்து தான் வந்துச்சு. அதில் என்ன சொல்கிறாங்களா, எண்ணியல் வீழ்த்தி மற்றும் கணினியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒன்றும் இல்லை, அந்த LCD வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்குற கிளாஸஸ் எல்லாம் ப்ரொஜெக்டர் வச்சு சொல்கிறது. இதோட ஹிஸ்ட்ரி எப்படி வந்துச்சு அப்படின்னா, முதல் ஊடாடுவது 1991. எப்படி 1914 ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப்ரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அதே மாதிரி இந்த ஒரு இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1991 அதனுடைய கெனேடிய நிறுவனமான திறன் தொழில்நுட்பத்தால் 1991 உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒயிட் போர்டு. இந்த தொழில்நுட்பம் என்ன சொல்லுதுன்னா, கம்ப்யூட்டர் நிறுவனமான இன்டெல் கார்பரேஷனோட ஒரு கூட்டணியை உருவாக்கி விட்டது. ஆரம்பத்தில் ஊடாடு வெள்ளை பலகை விற்பனைக்கு பொதுவாக தான் இருந்துச்சு. அப்புறம் கூட்டணி படிப்படியாக அதிகரித்து ஆசிரியர்களும் மற்றவர்களும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஊடாடு வெள்ளை பலகைகள் அப்படிங்கிறது இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு. இந்த வெள்ளை